இல்ல மேடையில பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? நீங்க படம் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்கலாம் ஒரு மனநிலை சரியான மனநிலையில ம். எங்கலாம் மனநிலை நான் இல்லாதவன்னு சொல்ல வரீங்களா? நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில லாக் பண்ண போறேன் கதவ. இந்த ஃபோன நோண்டிட்டு வெளில போறது, இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் சில பிரஸ் ஷோல. நாட் அலவுடு. ஃபோன வந்து நீங்க அது நம்ம வேலை இல்ல. தொழில் தானே. அதுக்கு தானே வந்து படம் பார்க்குறோம். நான் ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். இப்போ நானுமே நம்ம ஒரு படம் பார்க்க கதை கேட்குறோம்னு வைங்களேன். இடையில வந்து அந்த கதைக்கு நடுவுல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்மளோட தொழிலு, நம்மளோட பெர்சனல் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி குடுப்போம்ல. ஸோ நான் அத வந்து ரொம்ப தாழ்மையா, உரிமையோட கேட்டுக்கிறேன். கேட்பியா மாட்டியா? கண்டிப்பா. இல்ல அவ்வளோதான். ஹீரோ ஹீரோ படத்தை பத்தி சொல்லுப்பா. ஹீரோ பேசும்போது கூட ஒண்ணு சொன்னாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யூத்தா அவர் ஃபீல் பண்ணாரு. ஆமா. அப்பன்னா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? வயசானாலும் அந்த டயலாக் உங்களுக்கே தெரியும். இதேதான் சொல்ல வந்தேன். வேற எவ்வளவு சார் connect சார் வரும். இல்ல நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷனல். ஒரே மேடையில 3 ஜெனரேஷன் பத்தி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த குடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில இவங்க வீட்டு பொண்ணா நான் வந்து இங்க நின்னு கேட்கிறேன், எங்க வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்க. நல்லா வருடா. ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பிச்சதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நிறைய பேசுறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம். பிகாஸ் இது ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து சினிமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலாக நின்று இருக்காரு as a pillar of support. ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வெறுத்து ஓடி போயிருப்பீங்க. பட் யூ வென்ட் டு த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளோ கிராண்டாக தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைம் அமேசான் ப்ரைம்க்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு கொடுத்துட்டு திங்க் மியூசிக் உள்ளே வந்து ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க? அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன் சில மீடியாவில் பேசும்போது. நான் சொன்னேன் தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவாக இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அலைவாக இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அது எப்போவுமே அலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சார்ட்ட பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது டோட்டலாக வேறு. அந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை. சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்டில் நான் ஒரு சில பேரை வச்சுருந்தேன் சார், இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூஆர் தேட் பிக் அ பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷனில் இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் இன்னசென்ட் வெரி லவபிள் பர்சன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது எனக்கு அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ திங்க் பவிஷன் அண்ட் ஐ வி கனெக்டட் ஆஃப்டர் a few days and then post the shooting we really connected. So ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் that child should really come up. ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ க்யூட் ஆன் ஸ்க்ரீன். அதை நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் ஹிம். அண்ட் ஆல்சோ
நாகதுர்கா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேரா நம்மளால சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமா நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்ல நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்த கன்ல வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம தனஞ்சயன் சார் எப்படி தான் சினிமாவில் இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரில, அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே, அவர் சேயிங், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹீ ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ரியலி ஐ எம் லைக், ஐ அட்மயர் ஹிம், ஹவு கேன் ஹி பி ஸோ இன்னசென்ட் அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகைன் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன். எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. I think Pavish deserves it and Mahesh Rajendran deserves it. Thank you. இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். ஐ ஹோப் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் யூ வில் accept me as a Tamil பொண்ணு too. And I would like to thank my director Mahesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanitha ma'am, K.S. Ravikumar sir, and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arasan sir, Balaji bro, and Yuvraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. Like I really want everyone to watch the film, and thanks to Murugan Anna for being supportive. And inga padam vandu July 10th worldwide release agapodhu. So please do come to the theaters. Kandipa vaanga and watch and bless us. Thank you.